மிஷனரி ஆகிய ஜான் விக்லிஃப் அவர்கள் கிறிஸ்துவுக்காக கடுமை அல்லது கடினமானவர். அவர் 1360ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட்டில் கற்பிக்கும் போது டொமினிக்கன் மற்றும் பிரான்சிஸ்கன் என்ற சக்தி வாய்ந்த துறவிகளை சந்தித்தார். இவர்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் எல்லா மாணவர்களோடு பேச முழு அதிகாரம் இருந்தது. அதை பயன்படுத்தி அவர்கள் மாணவர்களை தங்கள் நிறுவத்தில் சேர்க்க தொடங்கினார்கள். ஜான் விக்லிஃப் அவர்களுக்கு இத்துறவிகளின் போதனை தவறாக தோன்றியதால் இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினார். துறவிகள் காணிக்கையை வாங்கி வாழ்ந்தார்கள். அப்படியே வாழவும் மற்றவர்களுக்கு கற்பித்தார்கள் மற்றும் போதகர்களும் இப்படியே செய்தார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். ஜான் விக்லிஃப் அவர்கள் இதை எதிர்த்தார். அங்கு 3000க்கும் அதிகமான துறவிகள் இருந்தனர். ஜான் விக்லிஃப் அவர்களுக்கு விரோதமாக கொடுத்த மனுவில் குறிப்பிட்டதாவது, தேவனின் பெயரில் பிச்சை வாங்குவது உண்மையான மதத்தின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் மற்றும் தேவனுடைய ஊழியர்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை போதித்தார்கள்.